இந்தியா குயிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்கு, அப்புறம் டேபிள்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ் இஸ் an organized collection of data that can be easily accessed and managed and updated. It helps store information in a structured way for quickly retrieval and efficient operation. என்னன்னா, டேட்டாபேஸ்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒரு டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்க. இன்சைடு வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஸ்மால் பாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸ்குள்ளார நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மெனி வந்து டேபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேபிள் எல்லாம் ஒரு டேபிளும் எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கலெக்ஷனாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு பேஸ்டு இருக்குது. அப்படின்னா அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, டேட்டாபேஸ் இஸ் ஏ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது கலெக்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளார மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து கலெக்ஷன் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம வந்து அதை ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மேனேஜ்டுனா நம்ம அதை டெலீட்டோ அப்டேட்டோ நம்ம பண்ணிக்க முடியும். அப்படின்றது தான் நம்ம வந்து டேட்டாபேஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து டேட்டாபேஸ்னால் நமக்கு புரிஞ்சிடுச்சு. டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம வந்து இந்த டேட்டாபேஸில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ன்னு இருக்குது. அதாவது நம்ம வந்து எர்லியராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா எல்லாமே இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்ற கான்செப்டுக்கு தான் வரும். இந்த மாதிரி ஒரு டிபியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன்னா, டிபினா அவங்க அந்த அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? அவங்க வந்துக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா அது ஒரு ஆர்பிஎம்எஸ் அந்த டேட்டாபேஸ் சர்வராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா அந்த MySQL இருக்குது, எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது, PostgreSQL இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் வே நீங்கள் MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் அதை வந்து நம்ம பப்ளிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சர்வீஸாக. இப்போ நம்ம SQL சர்வர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய உங்களுக்கு ஆர்கனைசேஷனோட பர்பஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா ஒரு 98% வந்து காமனாக தான் இருக்கும். ஒரு சின்ன கொரீஸ் மட்டும் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவ்வளோதான் சேஞ்சஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சிடுச்சு ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்னென்னா ஸ்டோர் டேட்டா இன் டேபிள் ஃபார்மேட். ஓகேங்களா? இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணுதுன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவையும் செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவையும் வந்து இந்த நோ எஸ்கியூஎல் டிபிஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி சொல்லுவாங்க, கசன்ட்ரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டிபிஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஜேசன் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாங்கோ டிபி அப்புறமா கசன்ட்ரா இந்த மாதிரி வந்து டேட்டாபேஸஸை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்மெமரி டேட்டாபேஸ்னு இருக்குது. அதாவது என்னென்னா டேட்டா ஸ்டோர் இன் மெமரி ஃபார் ஃபாஸ்ட் ஆக்சஸ். அதாவது இந்த ரெடிஸ்லாம் சொல்லுவாங்கன்னு இருக்குது நிறைய. அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க, கேட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் டேட்டாவை வந்து உங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அது பேக் எண்டில். நீங்கள் அகைன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்மெமரி டேட்டாபேஸ்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டேட்டாபேஸஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசூர் என்விரான்மெண்ட், AWS என்விரான்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்தாலும் டேட்டாபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னு இருக்குது. டேட்டா இஸ் ஸ்டோர்டு அக்ராஸ் மல்டிபிள் ஃபிசிக்கல் லேயர்.
அதாவது அதாவது ஒரு சேம் டேட்டா வந்து டூப்ளிகேட் பண்ணி பேக்கப்புக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷன். எதுக்காகனா நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு வந்து பேக்கப்புக்கு இருக்கும். அதாவது யூசர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்குன்னா அந்த பேமெண்ட் ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு டேட்டா பேஸ்லையும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் அதாவது சேம் இருக்கும், ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து சேம் தான். இந்த இன்மெமரி க்ளவுட் டேட்டா பேஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இருக்குது, அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. பட் மேஜராக ரெண்டு தான், ரிலேஷனல் டேட்டா பேஸ் அண்டு நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷனல் டேட்டா பேஸ் இந்த ஆர்டிபிஎம்எஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிற மாதிரி டேட்டாஸை தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோ எஸ்கியூஎல் டிபி வந்து அந்த நீங்கள் மேங்கோ டிபி கசன்ட்ரா சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நோ எஸ்கியூஎல் டிபிஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா உங்கள் டேட்டாவோட ஃபார்மேட் வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், இல்லை செமி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். இந்த ரெண்டு டைப்பில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து நோ எஸ்கியூஎல் டிபிஸை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டேபிள்ஸ்னால் நான் சொல்லிட்டேன், இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும் வித்தின் அ டேட்டா பேஸ். அதாவது ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்து டேட்டா பேஸு. இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன பாக்ஸும் வந்து டேபிள்ஸாக கன்சிடர் பண்ணிக்க. ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு டேபிள்ஸ்குள்ளேயும் நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ்க்கு தான் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து எஸ்கியூஎல் சர்வர் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிளை ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸை வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டேபிள்ஸ் சொன்னாலும் போடலாம். இப்போ நமக்கு வந்து எந்த டேபிள்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணல, அதனால நமக்கு ஷோ ஆகலை. ஓகேங்களா. இன் ஃபியூச்சரில் நம்ம எப்படி டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து தியரட்டிக்கலாக கொஞ்சம் இருக்கும். ஒரு ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னே புரியாது. ஸோ அவங்களும் வந்து இது ஒரு பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் கொண்டு போகிறதால அவங்களுக்கும் இந்த புரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சில 3 to 4 வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிள்ஸ்குள்ளே நிறைய இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கிறது தான் டேட்டா பேஸ் சொல்லியாச்சு. ஓகேங்களா. ரோஸ், ஈச் ரோ இஸ் த ஒன் என்ட்ரி. அதாவது காலம் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸலில் எப்படி நீங்கள் ஒரு ஹெட்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஹெட்டர் தான் காலம் நேம்னு வச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூவை வந்து என்டர் பண்ணுவீங்க. அதுதான் வந்து ரோஸ், ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. ஃபீல்டுனா காலம் நேம், ரெக்கார்ட்ஸ்னா அந்த ரெக்கார்ட்ஸ்குள்ளே ஈச் என்ட்ரியை வந்து தான் நம்ம வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா. அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. ஒன்று ரிலேஷனல் டேட்டா பேஸ், இன்னொன்று நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். நோ எஸ்கியூஎல் டிபி வந்து அன்ஸ்ட்ரக்சர் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேபிள்னா என்னன்னா அது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும் ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்குள்ளார. அதுதான் டேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை